கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பொங்கல் இங்கே நடைபெற இருக்கிறது. எனக்கு கனவில் வந்து பொங்கல் சொல்லி சொன்னேன். கனவில் வந்து சொன்னேன். உப்பு நீரில் வந்து விளக்கெறிகிற அற்புத காட்சி அங்கே தான் இங்கு இன்றைய பொங்கல் செய்கிறார்கள். இந்த ஆனி மாதத்திலே பூர்வபக்கத்திலே கடல் தண்ணியிலே செண்டாவது திங்கள் விளக்கு வைத்து இந்த திங்கள் உறவுகளை வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் நினைக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்களென்றால் ஆனி பொங்கல் உற்சவம், அதாவது வருடத்தில் ஆனி மாதத்தில் ஆனி பொங்கல் உற்சவம் இங்கே நடைபெறுகிறது. அதாவது இந்த ஆலயத்தில் வந்து நள்ளிரவு 12 மணி அளவில் வந்து இந்த பொங்கல் உற்சவம் நடைபெறும். இன்னொரு சிறப்பு இருக்குண்டா என்னடா வெட்டாப்பளை கண்ணையம்மன் ஆலயத்தில் வந்து வைகாசி விசாகத்தில் உப்பு நீரில் விளக்கெறிகிற மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து உப்பு நீரில் விளக்கெறிகிற காட்சியும் இங்கே இடம்பெறுகின்றது. போன திங்கட்கிழமையிலிருந்து இந்த விளக்கு வந்து எரிந்து கொண்டிருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த திங்கள் மட்டும், அதாவது 8 நாட்கள் வரை இந்த விளக்கு எரிகிற அற்புத காட்சியும் இங்கே இடம்பெறுகிறது. இந்த பொங்கலானது கண்ணகிக்குரிய பொங்கல் தான் இங்கே நடைபெறுகின்றது. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். இன்றைய தினம் ஆனி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் வந்து நள்ளிரவு 12 மணி அளவில் வந்து இங்கே பொங்கல்கள் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பொங்கல் இங்கே நடைபெற இருக்கிறது. பார்த்தீங்களென்றால் அடியவர்கள் வந்து பொங்கல் ஆயத்தங்களை இப்போ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து இங்கே பொங்கல் ஆரம்பமாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்றில் வந்து பொங்கல் பாடல் அங்கே பாடிச்சு கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா வெட்டாப்பள்ளியில் வந்து வைகாசி விசாக பொங்கலில் வந்து உப்பு நீரில் விளக்கெறிகிற மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து இந்த முருகனில் வந்து உப்பு நீரில் விளக்கெறிகிறதை நான் காணக்கூடியதாக இருக்கும். முருகனுக்கு முன்னால் வந்து இங்கே பொங்கல் பானைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதாவது புதுப்பானையில் இங்கே பொங்கல் இடம்பெற இருக்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயாண்ட பேர் தர்மலிங்கம். ஐயா எவ்வளோ காலமாக சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் ஆனி பொங்கல் பொங்குறீங்க? நான் ஒரு 8 வருஷம். 8 வருஷமாக பொங்கல் போட்டுருக்கீங்க. என்னத்துக்காக நள்ளிரவு 12 மணிக்கு சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் பொங்கல் பொங்குறது? அது என்னென்னாலும் ஒரு கோவலன் வரலாறு படிக்கிறது. இந்த படிச்சுக்கணும். கோவலங்கண்ண வரலாறு படிக்கிறது. அது ஒரு படிப்பு வந்தோர் அளவில் முடிய 12 மணிக்கு வளர்ந்து கட்டி பூ செய்விடும். வளர்ந்து கட்டுவிடும். அந்த வளர்ந்து கட்டி முடியத்தான் நாங்கள் இங்கே பானை மூட்டி பொங்குறோம். அது என்னத்துக்காக திங்கக்கிழமையில் பொங்குறது, ஆனி மாதத்தில் பொங்கல் நடக்கிறது? அதான் சொல்கிறேன். அந்த ஆணி உத்தரத்தோடைய அண்டி வார இதெல்லாம் திங்கக்கிழமையில் பொங்குறது. அதோட இவ அந்த கண்ணை வரலாறு படிக்கிறது தானே, கோவிலங்கண்ண வரலாறு தான் இப்போ படிச்சுட்ருக்கோம். அது திங்களானே அம்மனுக்குரிய நாள் வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அதனால தான் திங்கக்கிழமையில் பொங்குறது. இதில் இந்த உப்பு தண்ணியில் விளக்கெரிய அதிசயம் வந்து பார்த்துருக்கீங்களா? அங்கே பெருசாக எரிஞ்சோண்டு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்துருக்கீங்களா? இரவில் உப்பு தண்ணியில் எடுத்து வந்து இப்போ எரிஞ்சோண்டு இருக்குது. நீங்கள் எடுக்க பார்த்துருக்கீங்க? எடுக்க பார்க்குறீங்க. அப்போ அந்த எடுக்க பார்த்து அப்படி அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கல? அதுவும் ஒரு நிலைமைக்கு முதலே எடுத்து போன நீங்கள் எடுத்தது எடுத்து 12 மணிக்கு போய் எடுத்து இங்கே வந்து இவ்வளோ கேட்டுவிடும். இதே ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலும் எல்லாரும் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படிப்பேன். ஒவ்வொரு நாளும் படித்து இண்டே பூத்தி இன்றைக்கு படிச்சுட்டு வளர்ந்து தட்டிட்டு இப்போ இந்த பூசை முடியும் குளித்தி பாட்டு படிச்சுட்டு பாட்டு.
இப்போ அதை விட சில ஆலயங்களில் அந்த பண்டம் எடுக்கிற மாதிரி நிகழ்வுகள் இங்கே இல்லையா? இல்லை 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 அது என்னத்துக்காக? அது உரிய மாதிரி அப்படி நடக்கிறது இல்லை. அரிசி கொண்டு அறிவிடும் அந்த ஈசானத்தில் அரிசி அப்படி நீங்கள் பார்த்தா தெரியும். கீழே மேலே பிடிச்சொண்டு ஐயர் போய் அந்த கீழே சுற்றிக்கிட்டு இல்லை ஈசானத்தில் அரிசி கொடுக்குறாங்க. ரைட். அப்போ ஐயா நேத்திக்கு பொங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆமாம். ஐயா எந்த இடத்துல வந்துருக்கிறீங்க? நான் மீசாலேருந்து வந்துட்டு. மீசாலேருந்து 8 வருஷமாக பொங்கி கொண்டு. எனக்கு கனவில் வந்து பொங்க சொல்லி சொன்னேன். கனவில் வந்து சொன்னேன். நான் அடுத்த நாள் வந்து இங்கே ஐயாவிட கேட்டேன் பொங்க போகிறோம்ல சொல்லிதான். அப்படி பொங்கல் இல்லாத பாரதிங்கள் பொங்கல் நீங்கள் வேணுமெண்டாண்டே வந்து பொங்கல் வந்து இப்போ திங்கள் பொங்கலாம் நாளை செவ்வாய்க்கிழமையும் பின்னேரம் மட்டும் பொங்கலாண்டா ஐயா சொன்னேன். அப்புறம் பொங்கலாண்டு நான் திங்கள் 5-6 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன். நான் திங்கக்கிழமை வந்து பொங்கல் தூங்கினேன். இப்போ வந்து பொங்கல். சரி ஐயா, நன்றி, சந்தோஷம் உங்களோட கதைச்சதுக்கு. பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆரம்பிக்கப்பட போகிறது. இப்போ நேரம் வந்து 11:40. சரியாக 12 மணி அளவில் வந்து முருகப்பெருமான் வாசலில் வந்து வளர்ந்து பானை வச்சு அங்கே பொங்கல் பொங்கிக்கை இங்கே வந்து அடியவர்கள் வந்து தங்களுடைய பொங்கல் பொங்குவினம். பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்காக வந்து ஆயத்த மணி இப்போ அடித்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா பொங்கல் கல்லுக்கு வந்து வியூஸ் எல்லாம் பூசி சந்தானம் எல்லாம் வைக்கணும். வேணுண்டா வளர்ந்து பானை வைக்க
பானைகளை வச்சு இங்கே பொங்கல் ஆரம்பித்து இருக்கிறோம். அதே போல் வெளியால் வந்து பக்தர்கள் வந்து இப்போ பொங்க போயினோம். பாருங்க, இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்து இப்போ பொங்க வலிக்கிட்டு நம்ம எல்லோரும் பானையெல்லாம் வச்சு இப்போ பொங்கி கொண்டிருக்கணும். என்னடா அந்த ஆலயத்தில் வந்து பூச வழிபாடுகளை நாங்கள் நடைபெற்று வளர்ந்து பானைகள் வச்ச உடனே இங்கே வந்து பக்தர்கள்லாம் வந்து இப்போ பொங்க வலிக்கிட்டு இப்போ பொங்கல் பானையெல்லாம் வச்சு இப்போ பொங்கி கொண்டிருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்த்தீங்களா இந்த இடமே வந்து இப்போ புகை மண்டலமாக இருக்குது. சரியாக 12:30 மணி அளவில் வந்து இந்த பொங்கல் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வந்து அங்கே வடக்கு பக்கமாக பொங்கிட்டு பாருங்க. பாலை பொங்கி இப்போ அரிசி போட்டு கொண்டிருக்கணும். ஆலயத்துக்குள்ளே வந்து அரிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பக்தர்கள் வந்து இங்கே பொங்கி கொண்டிருக்க காணக்கூடிய இங்கே வழியாலயம் வந்து பானைகள் பொங்கி இப்போ அரிசிகளை போட்டு கொண்டிருக்கணும். தங்களுக்கு விருப்பமான பொங்கல்லாம் நீங்கள் பொங்கி கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துணியில் வந்து அரிசியை கொண்டு வந்து இந்த ஈசான மூலையில் வந்து இப்போ 4 பக்கம் வந்து தூவினோம். இது வந்து பழமை மாறாத ஒரு பாரம்பரியமாக இது வந்து செய்து கொண்டு வருகிறோம். பக்தரெல்லாம் பொங்கி வந்து படைக்கிறதுக்காக வந்து இந்த ஆலயம் ஒன்றில் வந்து பொங்கல்கள் வந்து இதில் வச்சிருக்கணும். இது வந்து சக்கரை பொங்கல். செல்லச்சனை முருகப்பெருமான் ஆலயத்துடைய இந்த ஆணி பொங்கலை பற்றி கொஞ்சம் சொல்லணும். எல்லாம் வல்ல நமது செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திலே கண்ணகி அது இந்தியாவிலே மதுரையை எரித்து பிறகு வற்றாப்பளையிலும் மடுவிலும் வந்து கோவத்துடன் வந்து சினந்தணிந்ததாக எங்கள் புராணங்கள் கூறுகின்றது. அதற்காகத்தான் கண்ணகி ஆலயம்
இந்தியாவில் ஒரு ஆலயமும் இல்லை. அது வந்து இலங்கை கரையோரமாக தான் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அப்படி அந்த வரிசையிலே வெற்றாப்பளை, உணவத்தை, நார்கோயில், மாதனை, செல்வச்சன்னதி, சுட்டிபுரம், சோலையம்மன், பண்டித்தலச்சி, இப்படியே மட்டக்களப்புகளில் உள்ள கண்ணகி ஆலயங்கள் இப்போது எழுந்தருகிற ஆலயங்கள் முழுக்க கண்ணகி போனதாக வரலாறு கூறுகிறது. இந்த செல்வச்சன்னதியிலே இந்த முருகன் ஆலயத்திலே சில பேருக்கு கண்ணகியுடைய பொங்கல் ஏன் நடத்துகிறது என்று டெமராட்சி மக்களுக்கே தெரியாது. என்றால் இங்கே கண்ணகி வந்து இருந்த ஒரு ஆசனக்கல்லை வைத்துத்தான் இங்கே இன்றைய பொங்கல் செய்கிறார்கள். இந்த ஆனி மாதத்திலே பூர்வ பக்கத்திலே கடல் தண்ணியிலே செண்டாவது திங்கள் விளக்கு வைத்து இந்த திங்கள் இங்கே அந்த திங்கட்கிழமையே இளம்புகூறல் புத்தக படிப்பு ஆரம்பிக்கப்படும். கண்ணையின் காப்பு சொல்லி இன்று வரையில் இந்த கண்ணையின் கதை படித்து அவர்கள் இன்று 12க்கு இந்த வளர்ந்து கட்டி அந்த இளம்புகூறல் படித்து முடிந்து அதுக்கு பிறகு அந்த குளுத்தி என்று சொல்லப்படுறது கண்ணகி கோபம் கொண்டு அதிரை எரித்த பின்பு அவாவை இனந்தணிகிறதுக்கு அவாவுக்குரிய கோபத்தை தணிகிறதுக்காகத்தான் இந்த பொங்கல் செய்யப்படுவதாக எங்கள் புராணங்கள் கூறுகின்றது. இந்த 12 மணிக்கு வளர்ந்து வைத்து அடியார்கள் அனைவரும் பொங்கி இந்த செல்வச்சன்னதியிலே இந்த கண்ணையூர பொங்கலை இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரி ஐயா, நன்றி.